முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண முத்திக்குரு வித்துக்குரு வர என ஓதும் முருகா. இன்னைக்கு வீடியோ பக்தி மாலை. நான் ஒரு பக்தன், தீவிர கடவுள் பக்தன். எல்லாருக்குமே தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, தெரிஞ்சுங்க. நான் தீவிர கடவுள் ஏற்பாளன், கடவுள் மறுப்பாளன்னு நான் ஏற்பாளன். எப்பத்துலேருந்து ரொம்ப தீவிரமாக ஏற்றுக்கணுன்னா, ஈழத்தில் மக்கள் எல்லாம் கடவுள் காப்பாற்றினார்ல அப்போது, அப்புறம் இப்போ பாலஸ்தீனில் காசாவில் குழந்தைகளை பெண்களை மக்களை அவர் எப்படி காப்பாற்றினார் அதை நினச்சி நான் இன்னும் தீவிர பக்தனானேன். அப்புறம் மணிப்பூரில் பெண்களையும் மக்களையும் காப்பாற்றினார்ல அப்போது, கொரோனா வந்தப்போ கோயிலே பூட்டினீங்க, கடவுள் இருக்கிற கோயிலை பூட்டினீங்க, அப்போயும் அந்த கடவுள் கொரோனா அழிச்சு நம்மளால் காப்பாற்றினார்ல. அப்பத்துலேருந்து தீவிர கடவுள் பக்தனானு. கடவுள் இல்லைன்னா அவ்வளோ சோறு இருக்குதோ இல்லையோ, சாமி இருக்கணும், சாமி 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 எல்லாத்துக்கும் சாமி. என்ன சாமி கும்பிட்டா சரியாயிடல, கடவுளை கும்பிடுங்க எல்லாம் சரியாயிடும். படிக்கணுமா, கடவுளை கும்பிடு. சயின்ஸா, கடவுளை கும்பிடுங்க. வேற என்ன வேணும்? எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டா, கடவுளை கும்பிடு. பெட்ரோல் விலை கம்மியாகணுமா, காய்கறி விலை கம்மியாகணுமா, வாழ்வாதாரம் உயரணுமா, எதுவாக இருந்தாலும் சாமி கும்பிட்டா எல்லாமே சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும். சாமி கும்பிடுங்க. நான் அப்படி தான் கும்பிட்டுக்கிறேன் எப்பவுமே. சாமியை கும்பிட்டு நீங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுலேயும் எனக்கு பிடிச்ச கடவுள் சாமி யாருன்னா, தமிழ் கடவுள் முருகன். அப்பனே முருகா, ஞான பண்டிதா, உன்னை பார்த்தாலே மனசு அவ்வளோ சந்தோஷமாகும். நல்லா இருக்கேன் முருகா. நான் நல்லா இல்லைப்பா, மாநாட்டுக்கு போயிட்டு வந்தேன், வெயிலில் உட்கார வச்சிட்டாங்க முருகா. 4 நாள் என்ன வெயில், ஒதுங்க கூட இடம் இல்லை. சேர் எடுத்து தலையில் வைக்க, அட்டைப்பட்டி எடுத்து தலையை வைக்க, உன்னை பார்க்கணும், உன்னை பற்றின ஒரு மாநாடுன்றதுனால நான் ஓடிட்டேன். அந்த கஷ்டத்தெலாம் தாங்கிட்டேன். ஆனால் அந்த கஷ்டத்தை கூட தாங்கிடலாம். மாநாட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த படுபாவி பசங்க கேட்குறாங்க ஒரு கேள்வி, பனே முருகா ஞான பண்ணிதா, தாங்க முடியல. அதான் அந்த கேள்வியெல்லாம் உங்ககிட்ட முறையிடலாம் நான் வந்துட்டேன் முருகா. இன்னைக்கு முருகனிடம் முறையிடுதல், முருகனுக்கு மெயில். என்னப்பா முருகனுக்கு மெயில் முறையிடல், முருகன்கிட்ட போய் கேள்வி கேட்குறீங்க? அப்படி யாரும் கேட்காதீங்க. ஏன்னா நானாவது முருகன்கிட்ட முறையிடுறேன், கேள்வி கேட்குறேன். ஒரு மனுஷன், முருகா உன் ஓட்டு யாருக்கு, நீ யாருக்கு ஓட்டு போடுவ, நீ எந்த பக்கம் கூட்டணி வைப்ப அப்படின்ற அளவுக்கு ஒரு மனுஷன் கேட்குறாரு. அவரு கேட்குறப்ப நான் கேட்கக்கூடாதா? முருகா நீ எங்கூட கூட்டணி வைக்கிறியா, உன் பேரன் கூட இந்த திருட்டு திராவிட பயில கூட்டத்தில் கூட்டணி வைக்கிறியா? நீ யாரு கூட நிற்கப்பட? ஓட்டு முதல்ல யாருக்கு சொல்லு, ஓட்டு முதல்ல யாருக்கு சொல்லு. எலெக்ஷனுக்கு வந்துடும் முருகா, மறக்காம ஓட்டு போட்டுரு. அப்படிதான் இருக்குது. அவர் ஓட்டு போட சொல்கிறப்ப நான் கேள்வி கேட்கக்கூடாதா? என் முருகன்கிட்ட, என் அப்பன்கிட்ட, என் ஞான பண்டிதன்கிட்ட, என் கடவுள்கிட்ட, என் குல தெய்வம் கிட்ட, என் முப்பாட்டன் கிட்ட, மறந்துட்டேன், என் முப்பாட்டன் கிட்ட நான் கேள்வி கேட்காம வேற யார் கேட்குறது? எனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது. அப்படி இன்னைக்கு பல கேள்விகள், எனக்கு இருக்கிற கேள்வி, என் மனசில் இருக்கிற பாரத்தெல்லாம் அப்படி இறக்கி வைக்கிற முருகா, இறக்கி வைக்கிறேன். அதை கேட்க நீங்கள் யார்? முதல் கேள்வி முருகா, இந்த கேள்வி கேட்டு என்ன சாவடிக்கிறான் முருகா. என்னால் முடியல, ஒரே குழப்பமா இருக்கு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து உன் ஃபோட்டோ ஒன்று காமிச்சு எனக்கு பழக்கப்படுத்துறாங்க. அதில் மீசை இல்லை. இப்போ பார்த்தா மீசை வச்சு ஸ்மார்ட்டாக சூப்பராக இருக்கு. உன்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நானே மீசை வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இவனுக்கு என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, முருகனுக்கு மீசை இருக்குதா இல்லையா? ஏன்னா தமிழ் கடவுள் முருகன், தமிழை மீசை தானே வச்சுருந்தான், அப்போ தமிழ் கடவுள் மீசை தானே வச்சுருப்பாரு அப்படின்னு சில பேர். சரி மீசை இருக்கட்டும், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, என் முருகன் அவ்வளோ அழகாக இருக்கிறானே, அவனை மாதிரியே நானும் இருக்கணும்னு ஒரு ஆசையில் மீசை வளர்த்துட்டு மாநாட்டுக்கு போனால் அங்கே இருக்கிற ஃபோட்டோவில் மீசை இல்லை முருகா. மீசை இருக்கா இல்லையா? யாராவது விளக்கம் கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். முருகா நீயே சொல்லு முருகா, உனக்கு மீசை இருக்கா இல்லையா? அதை கேட்க நீங்கள் யார்? அடுத்த கேள்வி என்ன கேட்குறான்னா, அந்த கேள்விக்கு எனக்கு என்ன சொன்னாங்க சின்ன வயசில், கோயிலுக்கு போகணுன்னா குளிச்சுட்டு சுத்த பத்தமாக கவுச்சி சாப்பிடாம வெஜிடேரியனாக கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க. நானும் அதுக்காக கோயிலுக்கு வர்றதுனால 1க்கு 4 தடவை குளிப்பேன். நான் குளிச்சிக்கினே இருப்பேன். குளிச்சுட்டு அப்படி ஃப்ரெஷ்ஷாக கோயிலுக்கு வருவேன். அன்றைக்கி ஃபுல்லாக கவுச்சியே சாப்பிட மாட்டேன். நான் அன்றைக்கி மட்டும், அது முந்தின நாள் அடுத்த நாள் அந்த வாரம் ஃபுல்லாக சாப்பிட மாட்டேன் வச்சியன், அந்த அளவுக்கு இருப்பேன். ஆனால் இப்போ என்னன்னா, நீ தமிழ் கடவுள், ஒன்றுக்கு எப்படி படைக்கணும், என்ன சாப்பிட்டு போகணுன்னு எங்கள் மாமா புதுசாக ஒன்று சொல்லியிருக்காரு முருகா. அது ரொம்ப குழப்பமாக இருக்குது. நீயே பாருங்க. இப்போ எல்லாரும் நீங்கள் முருகன் கோயிலுக்கு போனால் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் சைவம் சாப்பிட்டு விரதம் இருந்தானே போவீங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா? உங்களுக்கு நல்ல கறி சாப்பிட்டு தான் போவோம். உண்மையிலே நான் வந்து கறி சாப்பிட்டு எல்லாம் கூடி உட்காந்து கறி சாப்பிட்டு அரோகரா போடி தான் போவோம். நான் தான் நேரடி பேரங்கிறதுனால எனக்கு தெரியும். என்ன முருகா,
இப்படி கேம் விளையாடுறாங்களே, நான் என்ன பண்ணட்டும்? என்ன மாதிரி ஒரு அப்பாவி குழந்தை, ஒரு பக்தன் என்ன பண்ணுவான்? இப்போ நான் என்ன தான் பண்ணட்டும்? கறி சாப்பிடணும்னு ஆசை இருக்கு, உன்னை கும்பிடணும்னு ஒரு ஒரு பக்தி இருக்கு. சாப்பிட்டு கும்பிடலாமா இல்லை சாப்பிடாம கும்பிடணுமா? புரியல முருகா, என்ன பண்ணட்டும்? அதை கேட்க நீங்கள் யார்? முருகா, இது ரொம்ப முக்கியமான கேள்வி முருகா. இந்த கேள்விதான் இப்போதைக்கு என்னோட ஒரு உடம்பு ஃபுல்லாக மூளை நரம்பு நாடி ரத்தத்தில் ஓடிட்டு இருக்கு. உன்னோட மாநாட்டில் வாய்க்கு வாய் வார்த்தைக்கு வார்த்தை இந்து இந்து இந்துன்னாங்க. நீ ஒரு தமிழ் கடவுள், ஆனால் இந்து. நானும் குழந்தைலேருந்து இந்து எல்லாம் ஒன்று, தமிழ் கடவுள் அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது இந்து, எல்லாம் இந்து தான் எனக்கு தெரிஞ்சது. அப்படி நான் நினச்சிருந்தேன். ஆனால் நீ இந்துவே இல்லைன்னு எங்கள் மாமா சொல்கிறாரு. அதுக்கு தான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில முருகா. யாராவது சொல்லுங்க தம்பி, முருகன் இந்துவா தம்பி? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. யாராவது முருகன் இந்துவா? தங்கச்சி முருகன் இந்துவா? சிவன் இந்துவா தம்பி? தம்பி, ஏன் முருகனுக்கும் சிவனுக்கும் தெரியுமா அவன் இந்துன்னு? சைவ கடவுள் அவன். அதுலேயும் நாங்கள் வீர சைவர்கள். சொல்லு முருகா, சம்மந்தம் இல்லையா? நீ இந்து இல்லையா? சொல்லு முருகா, நீ இந்துவா இல்லையா? ஒரு அபல பக்தன், ஒரு குழந்தை என்ன பண்ண தவிக்கிற முருகா. சோறு தண்ணி இல்லாமல் இருப்பேன், வண்டிக்கு பெட்ரோல் இல்லாமல் இருப்பேன், காய்கறி இல்லாமல் இருப்பேன், சயின்ஸ் அறிவியல் படிப்பு கூட இல்லாமல் இருப்பேன், பக்தி இல்லாமல் இருப்பேனா, கடவுள் இல்லாமல் இருப்பேனா? நீ இந்துவா இல்லையா முருகா? யாராவது சொல்லுங்களேன், கமெண்ட்ல வந்து யாராவது எனக்கு அறிவுரை கொடுங்களேன். அதை கேட்க நீங்கள் யார்? முருகா, முருகா, இந்த கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு முருகா. அவனுக்கு மாதிரி என்கிட்ட கேட்டு போயிடறானுங்க. இதை முருகன்கிட்ட கேட்டு சொல்லு, உனக்கு பெரியவங்கிட்ட கேட்டு சொல்லுன்னு சொல்லிடுறானுங்க. நீ என் பெரியவங்களுக்கு கேட்டால் அவங்ககிட்ட பதில் இல்லை முருகா. நான் உங்ககிட்ட வந்திருக்கேன், உங்ககிட்ட முறையிட வந்திருக்கேன். அந்த முருகன் மாநாட்டில் உன்னோட படத்தில் முருகா பூணூல் இருக்கு முருகா. பூணூல் அது என்ன தப்பு? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பூணூல் தானே, அது பெரியவா போடுறதானே, அவங்க போடுறதானே, அதில் எனக்கு சந்தேகம் இல்லை. ஒரு பக்தனா அதை நான் வரவேற்கிறேன், நான் சந்தோஷப்படுறேன். ஆனால் இவங்க கேட்குறாங்க, தமிழ் கடவுள் முருகன் அவருக்கு எதுக்கு பூணூல், எதுக்கு பூணூல் போட்டாங்கன்னு கேட்குறாங்க முருகா. என்ன பதில் சொல்லிட்டோம் முருகா? உனக்கு உண்மையாக பூணூல் இருந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. இருந்ததுன்னு சொல்கிறேன், முருகனுக்கு பூணூல் இருக்குது. அப்போ தமிழனுக்கு எல்லாருக்கும் பூணூல் இருந்துச்சான்னு கேட்குறாங்க. இல்லை, அது கடவுளுக்கு மட்டும்தான் சொன்னேன். அப்போ கடவுளுக்கு மட்டும்தான் இருக்குன்னா உனக்கு பூஜை பண்ணுறவங்களுக்கு எதுக்கு பூணூல்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறது? அவங்க தான் பூணூல் போட வேண்டியவங்க, அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும். அப்போ அவங்களுக்கு இருக்கணும், கடவுளுக்கு இருக்கணும். அப்போ மற்றவனுக்குலாம் இந்துன்னா எல்லாரும் இந்து தானே, எல்லாரும் ஒன்று தானே, எல்லாரும் போடணும் பூணூல்னு சொல்கிறாங்க முருகா. நான் சொன்னேன் எல்லாரும் போட்டுக்கலாம், ஹிந்துனா எல்லாரும் பூணூல் போட்டுக்கலாம் சொல்லிட்டேன் முருகா. அப்போ ஒன்று கேட்டாங்க பாரு முருகா, முன்னாள் IPS அதிகாரி அவர் இந்து தான், பிஜேபியின் முன்னாள் தலைவர், அவர் தீவிர பக்தன், முருக பக்தர், அவர் ஏன் பூணூல் போடலைன்னு கேட்டாங்க முருகா. ஆன்சர் நகி முருகா. க்ளோஸா வாட்ச் பண்ணி பார்த்தேன், பூணூல் இல்லை. அதை கேட்க நீங்கள் யார்? உனக்கு பூணூல் இருக்கா இல்லையா? ஏன்னா இந்த ஃபோட்டோவில் பூணூல் இருக்கு. எங்கள் மாமா நாம் தமிழ், எங்கள் மாமாக்களும் போடுற ஃபோட்டோ உன்னை அவங்க கும்பிட்றாங்கல்ல, அவங்க முப்பாட்டன்னு உன்னை ஏற்றுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ கொடுக்குறாங்க. அந்த ஃபோட்டோவில் பூணூல் இல்லை. இப்போ இருந்ததுன்னு எடுத்துக்கணுமா இல்லைன்னு எடுத்துக்கணுமா? அவர் உன்னை இந்துவே இல்லைன்னு சொல்கிறாரு, உனக்கு பூணூல் இல்லைன்னு சொல்கிறாரு, கறி சாப்பிட்டு போய் கும்பிடலான்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தா உனக்கு மீசை இல்லை, பூணூல் இருக்குது, குளிச்சுட்டு கறி இறி சாப்பிடக்கூடாது, சைவமாக இருந்து சாமியை கும்பிடணுன்றாங்க. இப்போ நான் எதைத்தான் பண்ணட்டும்னு நான் கேட்கல, எனக்கு அந்த கேள்வி நான் வருதுன்னா ஐ லவ் மோடிஜி, ஐ லவ் அமித்ஷாஜி, அது முருகனுக்கே தெரியும். அதனால் எனக்கு அந்த கேள்வினால முருகா, இந்த பாழா போனவனுக்கு என்னை போட்டு வாட்டி வதைக்கிறான் நீ கேள்வி கேட்டு. நான் எந்த நேரமும் உன்னையே வேண்டேன், உன்னையே கும்புறேன், நீயே கெதின்னு கிடக்கிறேன். எனக்கு உன்னை விட்டா யார் இருக்கா முருகா? அதை கேட்க நீங்கள் யார்? இப்படி பல கேள்வி கேட்குறாங்க முருகா. உடனே அந்த மாநாட்டுக்கு போயிடறாங்க. மாநாட்டில் இது நடந்துச்சு, அது நடந்துச்சு, யார் யார் வந்தால் என்ன பேசினா அதை ஆராய்ச்சி பண்ணி கேள்வி கேட்டு என்னை சாவடிக்கிறாங்க முருகா. மதுரையில் நடக்கிற மாநாட்டுக்கு பவன் கல்யாண் எதுக்கு, அவர் ஏன் வந்தார்னு என்ன கேள்வி கேட்குறாங்க. நான் என்ன பதில் சொல்லிட்டோம்? அவர் எதுக்கு? அவர் கையில் உன்னோட வேலை கொடுக்குறாங்க முருகா. பாருங்க, அந்த வேலை நம்முடைய பவன் கல்யாண் ஐயா அவர்களுக்கு, மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கு. தமிழ்நாட்டில் உன்னோட வேலை கொடுக்க தகுதியான ஆளே இல்லையா? ஏன் என் மாமா சீமான் இல்லையா? அவரை கூட்டா அதை வாங்க மாட்டார் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நான் கேட்கல,
நான் சொல்கிறேன் அவர் ஒரு முக்கியமான ஆள், அவர்கிட்ட தான் கொடுப்பாங்க வேலை. அப்புறம் அந்த வேலை வாங்கி அவர் என்ன பண்ணார்? அவங்க ஊரில் போய் ஒரு மாநாடு வச்சாரா? இல்லை அவங்க ஊரில் முருகன் கோயில் கட்டி அதை சாத்தினாரா? இல்லை அதுக்கப்புறம் முருகனுக்கு திருவிழா எடுத்தாரா? காவடி எடுத்தாரா? அளவு குத்துனாரா? இப்படி பல கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணுறான முருகா. நீயே சொல்லு, இங்கே இல்லாத ஆளா எதுக்கு பவன் கல்யாண் அப்படின்னு கேட்குறாங்க முருகா. அதை கேட்க நீங்கள் யார்? அது மட்டுமா முருகா, பவன் கல்யாண் வராரு, பிஜேபி RSS நிறைய பேர் வராங்க, முருகன் மாநாட்டுக்கு வராங்க, முருகனை பார்க்க வராங்க, முருகனை கும்பிட வராங்க, முருகனோட ஆசி பெற வராங்க. அப்படி வர்றவங்க அவங்க ஊர்ல முருகனை கும்பிடுறாங்களா, முருகனை கொண்டாடுறாங்களா அப்படின்னு உள்ளுக்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்துற மாதிரி கேள்வி கேட்குறாங்க முருகா. அது எனக்கு பிடிக்கல. ஏன்னா அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை, தெரியல. அங்கே உன்னை கும்பிடுறாங்களா, கொண்டாடுறாங்களா, அங்கே ஒன்று காவடி எடுக்கிறாங்க, அளவு குத்துறாங்களா, எதுவுமே தெரியல எனக்கு. அந்த கேள்வி அப்படியே பவன் கல்யாண் கிட்ட திருப்பி விட்டாங்க. அவர் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வராரு. அருமையா சொல்லியிருப்பாரு. கேளு முருகா. முருகன் மாநாட்டும் ஏன் தமிழ்நாட்டில் நடத்துகிறீர்கள்? UPL குஜராத்தில் நடத்த வேண்டியது தானே? UPL குஜராத்தில் நடத்த வேண்டியது தானே என்று கேட்கிறார். இதன் மூலம் பிரிவினை செய்ய பார்க்கிறார். பிரிவினை செய்ய பார்க்கிறார்கள் முருகா. சரி பரவாயில்ல, பதில் சொல்லி பிரிவினையை சரி பண்ணுங்க மாஸ்டர் சார். நாளை சிவபெருமானை பார்த்து கேட்கலாம், அம்மனை பார்த்து கேட்கலாம். சிவன் அம்மனையும் பார்த்து கேட்கலாம். பதில் சொல்லுங்க, பதில் சொல்லி சரி பண்ணுங்க. பதில் ஆன்சர். இந்த சிந்தனை மிக மிக ஆபத்தானது. இந்த சிந்தனை மிக மிக ஆபத்தானது. ஆமா, ஆபத்தானது. பதில் சொல்லி ஆபத்தை அழிச்சிருங்க. அந்த பதிலை சொல்லிட்டு ஆபத்து வராதுல்ல. எனக்கு வந்துடல அறிவு, நான் போய் சொல்ல போறேன். உங்க சார்பாக நான் பேசுறேன் சார். பதிலை மட்டும் சொல்லுங்க. ஏன் குஜராத்ல UPல உங்க ஊர்ல நடத்தல? பதில் ஆன்சர் ப்ளீஸ். அதை பற்றி சொல்கிறேன். பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு. சொல்லுங்க சார். நீங்க பாம்பேல என்ன பண்ணீங்க? சொல்லுங்க. இந்த சிந்தனை ரொம்ப காலமா இருந்தது. ஆமா, இந்த சிந்தனை ரொம்ப காலமா தான் இருக்கு. வாங்க பாயிண்ட்டுக்கு வாங்க. அதை பற்றி சொல்கிறேன். சூப்பர் முருகா, பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு. வேலை சும்மா கொடுத்தாங்க, அதை பத்தி சொல்லுவார் பாருங்க. இப்ப நான் 14வது வயதில் சபரிமலைக்கு போனவன். தைப்பூசத்துக்கு திருத்தணிக்கு போவதை பார்த்தவன். சபரிமலைக்கு போயிருக்காரு, திருத்தணிக்கு போறவங்கள பார்த்திருக்காரு. திருத்தணிக்கு போனது இல்லையா முருகா? அதை பார்த்திருக்காரா? சென்னை மயிலாப்பூர் படித்த போது நெற்றியல் பட்டையுடன் ஸ்கூலுக்கு போனவன். கதை வருதே தவிர பதில் வரல முருகா. ஆனா வெயிட் பண்ணுவோம், பதில் வரும் முருகா. பக்காவா வரும் பதில். என்ன பதில்? 14 வயசுல இருந்தா அவர் அந்த இது பதில். சிறிது காலத்திலே மாற்றம் தெரிந்தது. அடுத்த 10 ஆண்டுகளில் நெற்றியல் விபூதி பூசுவதை கேள்வி கேட்டார்கள். இது பதில் இல்ல, நீங்க கேள்வியை மறந்துட்டீங்க. நான் கேள்வியை ஞாபகப்படுத்துறேன். கேள்வி என்னன்னா, ஒரு கட்சி தலைவர் கேட்கிறார், முருகன் மாநாட்டும் ஏன் தமிழ்நாட்டில் நடத்துகிறீர்கள்? UPL குஜராத்தில் நடத்த வேண்டியது தானே? இதுதான் கேள்வி முருகா. இந்த கேள்விக்கு அவர் என்ன சொல்றாருன்னா தெரியல, எதோ சொல்றாரு. ஆனா மறுபடியும் பாயிண்ட்டுக்கு வருவார். அந்த கேள்விக்கு என்ன பதில் சார்? ஒருவன் ஹிந்துவாக இருந்துவிட்டால் இதுதான் இவர்களது போலி செக்குலரிசம். நம்பிக்கையை கொண்டாட எனக்கு உரிமை உள்ளது. அதை கேட்க நீங்கள் யார்? பாத்தியா முருகா, இப்படிதான் முருகா சம்மதம் இல்லாம பேசி கடைசி வரைக்கும் பதிலே வரல முருகா. பாத்தீங்களா? ஏன் உன்னை மற்ற ஸ்டேட்ல கொண்டாட மாட்டாங்க, கும்பிட மாட்டாங்க, மாநாடியே அங்க நடத்தலன்னு கேட்டதுக்கு கேள்வியே கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு போறாங்களே. என் நிலைமையை பாத்தியா? இப்ப நான் என்ன பதில் சொல்லணும் அவங்க கிட்ட? என்கிட்ட கேள்வி கேட்கறாங்களே, நீ ஒரு முருக பக்தன், நீ சொல்லி அவனு என் சட்டையை பிடிக்கிறாங்க முருகா. முடியல முருகா, பதில் தெரியல. ஏன்னா வேலை வாங்கின பவன் கல்யாணுக்கே பதில் தெரியல. இந்த சின்ன பிள்ளைக்கு இப்படி தெரியும். அதுல என்னை காப்பாற்ற ஒருத்தர் வந்தார். ஏன்னா முன்னாள் IPS அதிகாரி, அவர்கிட்ட இதே கேள்வி கேட்டிருக்காங்க. அவரும் பதில் சொல்லுரு. அவர் வந்துதான் என்னை காப்பாற்றணும்னு இருக்கு. முருகன் வட இந்தியால யாருக்குமே முருகனை தெரியாது. அதான் கேள்வி. பதில் சொல்லுங்கண்ணே. வட இந்தியால யாருக்குமே தெரியாதா? வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மகாபுராணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 18 மகாபுராணமும் சேர்ந்து 95,000 ஸ்லோகன் இருக்கு. ஆனா ஒரே ஒரு ஸ்கந்த புராணத்துல மட்டும் 1,00,000 ஸ்லோகன் இருக்கு. முன்னாள் IPS அதிகாரிக்கே பதில் இல்லை. வட மாநிலத்துல முருகனை தெரியாதான்னு கேட்டாங்க. தெரியும் தெரியாது ஏதாவது சொல்லணும். அங்க எல்லாருக்கும் தெரியும். உன்னை கொண்டாடுவாங்க முருகா, உனக்கு அளவு குத்துவாங்க, கரகம் எடுப்பாங்க, உன்னை அப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு வார்த்தை இல்லை, யாருமே பதில் சொல்ல. ஆனானப்பட்ட முன்னாள் IPS அதிகாரி அண்ணாமலையாலே பதில் சொல்ல முடியல. பாரு முருகா, நான் என்ன பண்ணுவேன்? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க முருகா. ஏன்னா இப்போ பாருங்க, நம்ம ஊரில் விநாயகர் சதுர்த்தியை கோலாகலமாக கொண்டாடுறோம். நான்லாம் ஒரு 25 நாளைக்கு விரதம் இருப்பேன். விநாயகர் சதுர்த்தி வந்தால் என்ஜாய் பண்ணுவேன். 25 நாள் விரதம் இருந்து விநாயகரை இது கும்பிட்டு கொண்டாடி அப்படி தெருவாக இழுத்துன்னு போய் அது மாதிரி ஒரு மாதிரி சந்தோஷமாக இருப்போம். இங்கே பாருங்க, நம்ம ஊரில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம். அந்த மாதிரி நார்த்தில் உன்னை அப்படி கொண்டாடுறாங்களா முருகா?
நீ அங்கே அந்த மாதிரி உன்னையும் இது ஏதாவது தெரியுமா? அந்த மாதிரி கேள்வி என்கிட்ட கேட்குறாங்க. எனக்கு வரல அந்த கேள்வி. விநாயகருக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி இங்கே கொண்டாடுறோம், உன்னை அங்கே கொண்டாடுறாங்களா இல்லையா, உன்னை தெரியுமா தெரியாதா, இப்படியாப்பட்ட கேள்வி கேட்குறாங்க. பதில் கேட்கறதுக்கு நான் வந்தா இவன்கிட்டயும் பதில் இல்லை, நீ தான் பதில் சொல்லணும் முருகா. அதை கேட்க நீங்கள் யார்? இந்த கேள்விக்கு பவன் கல்யாண் பதில் கேள்வி கேட்டார். அப்படி சங்க பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. எதிரிகள் திணறி போற கேள்வி. அந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. கேள்விக்கு பதில் சொல்றாரா இல்லையோ திரும்ப ஒரு சூப்பர் கேள்வி கேட்டார். ஷாக் ஆயிட்டேன். அப்படியே அந்த கேள்வி எடுத்துட்டு போய் நான் கேட்டேன், இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு. அது என்ன கேள்வினா, முருகனை பற்றி கேள்வி கேட்கும் நீங்கள் அரேபியாவிலிருந்து வந்த மதங்கள் பற்றி இதே கேள்வியை நீங்க கேட்க முடியுமா? அங்கேருந்து வந்த மதத்தை நீங்கள் கேட்பீங்களா? இங்கே கேட்குறீங்க. உத்தரப்பிரதேசத்தில் கொண்டாடுறீங்களா, மத்திய பிரதேசத்தில் கொண்டாடுறீங்களா, டெல்லியில் கொண்டாடுறீங்களா முருகனை அப்படின்னு எங்களை பார்த்து கேள்வி கேட்குறீங்களா? அரேபியாவிலேருந்து வந்த மதத்தை நீங்கள் கேள்வி கேட்பீங்களா? கேட்போன்னு சொன்னாங்க முருகா. ஷாக் ஆகிட்டேன். எப்படி கேட்பீங்கன்னு கேட்டேன். இப்போ உத்தரப்பிரதேசில், மத்திய பிரதேசில், ஆந்திராவில் இல்லை டெல்லியில் அரேபியாவிலேருந்து வந்தவங்க வேற ஒரு சாமியை கும்பிட்டு தமிழ்நாட்டில் வேற ஒரு சாமி தமிழ் கடவுளை கும்பிட்றாங்க. அப்போ நான் கேட்கலாம், நீங்கள் உத்தரப்பிரதேசில் அரேபியாவிலேருந்து வந்தீங்களே, உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் நார்த் இந்தியாவிலாம் வேற சாமி கும்பிட்றீங்க, இங்கே எங்கள் சாமியை கும்பிட்றீங்களே, இது நியாயமான அப்போ ஒரு கேள்வி கேட்பாங்களாம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா ஃபுல்லாக ஒரே சாமி தான் கும்பிட்றாங்களாம். அதனால் அந்த கேள்வி அவங்க கிட்ட வைக்க முடியாது. நம்ம தான் அங்கெல்லாம் உன்னை யாருக்குமே தெரியாதான், உன்னை யாரும் அங்கே கொண்டாட மாட்டாங்களா, உன்னை யாரும் கும்பிட மாட்டாங்களா, உன்னை யாருன்னே தெரியாமல் இருக்குமா, ஆனால் இங்கே மட்டும்தான் உனக்கு மாநாடு நடத்துகிறாங்களாம், வெளியூரில் உனக்கு மாநாடே நடத்துறது இல்லையா, உன்னை இங்கே சும்மா அரசியலுக்காக பயன்படுத்துகிறாங்களா அப்படிலாம் சொல்கிறாங்க முருகா. என்னால் ஏற்றுக்கவே முடியல. நான் மறுபடியும் கேட்டேன், நீ கேட்பீங்களா, அந்த மாற்ற கேட்பீங்களா, இந்த மாற்ற கேட்பீங்களா, கேள்வி கேட்டு கிடுக்குன்னு ஓடிட்டேன். எப்படி வேற என்ன சொல்கிறது, பதில் இல்லையே, என்கிட்ட இல்லை முருகா. அதுக்கு தான் உங்ககிட்ட நான் கையை தான் வந்திருக்கேன், மடியேந்தி ஆன்சர் கேட்கிறேன். அப்படி ஆயிட்டேன் முருகா. நான் அதை கேட்க நீங்கள் யார்? முன்னாள் IPS அதிகாரி முருகா. அந்த மாநாட்டில் மக்களுக்கான பிரச்சனை ஒன்று சொல்லியிருப்பார். உண்மையாக சொல்கிறேன், அதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கே ஒரு ஒரு ஞானம் வேணும் முருகா. அந்த பிரச்சனை தான் எனக்கு இருக்குது, ஊரில் இருக்க எல்லாருக்கும் இருக்குது. என்னமா கண்டுபிடிச்சாரு, போலீஸ்னா போலீஸ் தான். அப்படி அது என்ன பிரச்சனை, மக்களுக்கு முக்கியமான பிரச்சனை அப்படி கேட்டு வந்து மாநாட்டில் சொல்லி உன்கிட்ட கோரிக்கை வச்சார். அங்கே நிற்கிறார் எங்கள் அண்ணாமலை. நான் கேள்வி என்ன ஆராய்ச்சி, எங்களுடைய குழந்தைகள் தைரியமா ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட திருநூறு வச்சுட்டு போகணும். எங்களுடைய குழந்தைகள் இன்னைக்கு வட தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட ருத்ராட்சி கொட்டையை வெளியே அணிந்து கொண்டு செல்ல வேண்டும். இதெல்லாம் இன்னைக்கு மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது அன்பு சொந்தங்களே. இதெல்லாம் இன்னைக்கு மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது அன்பு சொந்தங்களே. இதெல்லாம் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையா இருக்கு. ரொம்ப பெரிய பிரச்சனை முருகா. ஆமா முருகா, பாருங்க, இதெல்லாம் தான் பிரச்சனை, வேற எதுவும் பிரச்சனை இல்லை. எல்லாம் சூப்பராக இருக்கும் முருகா, ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும். உன் அருளால் எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு, மக்களுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு, எல்லாம் கிடைச்சிருச்சு. இதுதான் பிரச்சனை. ஆனால் அந்த பிரச்சனை தீர்த்துரும் முருகா. நீட் எக்ஸாமில் கூட எல்லாத்தையும் கரெக்டாக வைக்க சொல்கிறாங்க முருகா. அப்போ என்ன பண்ணுறதில்ல, அந்த மாதிரி கேள்விலாம் கேட்குறாங்க. நான் கேட்கல. நீட் எக்ஸாம்னா அப்புறம் கரெக்டு தான் வைக்கணும். கம்மலில் பிட்டு எடுத்துன்னு போயிட்டீங்கன்னா, மூக்குத்தியில் பிட்டு எடுத்துன்னு போயிட்டீங்கன்னா, தாலியில் பிட்டு எடுத்துன்னு போயிட்டீங்கன்னா எல்லாம் அதெல்லாம் ஸ்ட்ரிக்ட்டு. ஆனால் மக்கள் பிரச்சனையை கண்டுபிடிச்சி அண்ணாமலை சொல்லியிருக்காரு, அதை தீர்த்து வச்சிரு முருகா. ரொம்ப முக்கியமான பிரச்சனை. அதை கேட்க நீங்கள் யார்? கடைசியாக ஒரு குண்டை தூக்கி போட்டார் பாரு முருகா. உன்னை நான் சின்ன வயசுலேருந்து குழந்தையிலேருந்து உன்னை அப்படியே வேண்டேன். நான் உன்னை மட்டும்தான் வேண்டும், உன்னை நான் கும்பிடுவேன். நீ ஒரு நாள் வந்து என் எதிரில் நின்ற மாட்டியா, எனக்கு தேவையான என் பக்திக்கு இது கொடுக்க மாட்டியா, என்னை பார்த்துக்க மாட்டியா, இது பண்ண மாட்டியா, அது பண்ண மாட்டியா. நான் ஒரு பக்தி உச்சத்தில் இருக்கான் முருகா. ஆனால் அவர் சொல்லாரு பாரு முருகா, பவன் கல்யாண் தூக்கி வாரி போட்டுடுச்சு எனக்கு. இது கலியுகம், முருகன் நேரில் வரமாட்டார். இது கலியுகம், முருகன் நேரில் வரமாட்டார். இது கலியுகமா? நீ நேர்ல வரமாட்டியா? என்ன முருகா இது? சின்ன வயசுல இருந்து நீ நேர்ல வருவ, எப்படியாவது என் கண் முன்னாடி தோண்டிடுவ, உன்னை காலங்காலமா கும்பிட்டு வர எனக்கு இப்படி ஒரு பேர் இடியா? அதுவும் யாரோ சாமி கும்பிடாதவங்க, சாமி எதிர்க்கிறவங்க சொன்னா பரவாயில்ல, உன் மாநாட்டில் உன்னை பேசுறதுக்காக அங்கேருந்து கடல் கடந்து கூட்டு வந்த மாதிரி ஸ்டேட் கடந்து கூட்டு வந்தா இது கலியுகம், நீ நேரில் வரமாட்டேன்னா எப்பேற்பட்ட இது? எங்கே வந்து யார் வரமாட்டேன்னு சொல்கிறீங்க? யார் நீங்கள்? தமிழ் கடவுள் முருகர் தமிழனை பார்க்க வரமாட்டாரா? வருவார்.
இந்த மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டு போறீங்க. இப்படிலாம் பேசுறாரு முருகா, நீ நேரில் வரமாட்ட, கலியுகம், நீ வரத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாரு. யாருக்குமே காதுல விடலையா? யாருக்கும் கோவம் வரலையா? என்ன வார்த்தை பேசுன்னு ஒரு ஆளுக்கு கூட ஒரு இது வரலையா? எனக்கு வருது முருகா, என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியல. என்ன பண்றது? இவரே இப்படி சொல்லிட்டா என்ன மாதிரி கடவுள் பக்தனுக்கு நம்பிக்கை உடஞ்சிடாதா? மனசு உடஞ்சிடாதா? நெஞ்சு வெடிச்சிடாதா? என்ன முருகா இது? நேரில் வரமாட்டியா? இந்த துக்கத்தை நான் எங்க போய் சொல்றேன்? முருகா, அதை கேட்க நீங்கள் யார்? நீ வந்து ஓட்டு போடணும்னு ஒருத்தன் நம்பிட்டு இருக்கான் முருகா. நீ வருவ, அவனுக்கு ஓட்டு போடணும்னு ஒருத்தன் நம்புறான். அவன் நம்பிக்கை ஒருத்தன் உடச்சிட்டான். இங்க பாரு முருகா. முருகா, நீ எங்கூட கூட்டணி வைக்கிறியா? உன் பேரன் கூட இந்த திருட்டு திராவிட பயில கூட்டத்தில் கூட்டணி வைக்கிறியா? நீ யாரு கூட நிக்க போற? ஓட்டு முதல்ல யாருக்கு சொல்லு? ஓட்டு முதல்ல யாருக்கு சொல்லு? பாரு முருகா, நீ வருவ, ஓட்டு போடுவேன்னு ஒருத்தன் நம்பி வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா இது கலிகாலம், நீ வரமாட்டேன்னு ஒருத்தர் சொல்லி இந்த வெள்ளை மனசு, பிஞ்சு மனசு, குழந்தை மனசை உடைச்சிட்டான். நீ வருவ, ஓட்டு போடுவ, அவரை ஜெயிக்க வைப்பன்னு காலங்காலமா கனவு கண்ட ஒரு மனுஷன், மேதை, வரமாட்டியா முருகா? என்ன முருகா இது? என்ன மாமா முருகா? அந்த மாநாட்டில் எனக்கு ஒரு வருத்தம், பர்சனலாக எனக்கு உண்மையாக வருத்தம். நான் அதை எதிர்பார்த்தேன். என்னன்னா, நீ ஒரு சாதி மறுப்பு திருமணம் பண்ணாலும் ஜாதி ஒழிக்கணும், தமிழெல்லாம் சமம், எல்லாரும் ஒன்றுன்னு சொன்ன முப்பாட்டன் நீ. தமிழனுக்கு முப்பாட்டன் முருகன் தான், முப்பாட்டன் எங்களுக்கு தலைவன் தான் பாட்டே பாடியிருக்காங்க முருகா. பாட்டு பாடியிருக்காங்க. அப்பேற்பட்ட முப்பாட்டன் நீ சாதி மறுப்பு திருமணம் செஞ்சு சாதியை ஒழிச்சவன் நீ. அந்த மாநாட்டில் மேடையில் ஒரு ஆள் கூட சாதியை ஒழிப்போம், எல்லாம் ஒன்றா இருப்போம், ஜாதிகள் இல்லை அப்படின்னு சொல்லலை. என்ன சொல்றது? ஜாதி ஒழிச்ச ஒரு முப்பாட்டன் மேடையில்